பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 7, 10 ஆகிய வசனங்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும். There will be more rejoicing in heaven on sinner who repents. There will be more rejoicing in the presence of the angels of God over one sinner who repents. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனிடத்துல போய், தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு பங்கிட்டு கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறான். தகப்பனும் பங்கிட்டு கொடுக்கிறார். இவன் பங்கை பெற்ற உடனே தகப்பனை விட்டு தூரம் போகிறான். வேறு தேசத்துக்கு போகிறான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டு அங்கே குறைவுபட தொடங்கினான். இந்த நேரத்தில் அந்த தேசத்திலையும் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இவனிடத்துல இப்போ எதுவுமே இல்லை. உடனே அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொள்கிறான். அவனோ பன்றிகளை மேய்க்கும்படி இவனுக்கு கட்டளையிடுகிறான். இவனோ பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்படுகிறான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஸோ அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது, என் தகப்பனுடைய வேலைக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் இங்கே பசியினால் சாகிறேன். அவனுடைய புத்தி தெளிகிறது. அப்போ தான் அவனுக்கு தோணுது, நான் தகப்பன்கிட்ட மறுபடியும் போவேன். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் போகிறான். அவனுடைய தகப்பனோ வாசல்லையே காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் எப்பொழுது என்னிடத்தில் திரும்ப வருவான் என்பதாய். ஏன்னா அன்றைய தினத்தில் இதே மாதிரி ஓடி போகிற பிள்ளைகள் மறுபடியும் வந்தால் கல்லறிந்து கொல்லுகிறது அவர்களுடைய வழக்கம். ஆனால் அந்த தகப்பனோ காத்திருந்து என் மகன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார். தூரத்திலே அவனுடைய குமாரன் வருகிறதை கண்டவுடனே ஓடி போய் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்கிறார். அவனை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரனை போல தான் வந்திருப்பான். கால்களுக்கு பாதரட்சி இல்லை, தாடியெல்லாம் வளர்த்தி நாற்றமெடுக்கிற சூழ்நிலையிலே வந்த மகனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அப்போ தகப்பனிடம் மகன் சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் நினைத்ததை முழுமையாக சொல்லக்கூட இல்லை. தகப்பன் சொல்லுகிறார் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இவனுக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை தருப்பீங்கள், இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை அடியுங்கள், நான் புசித்த சந்தோஷமாயிருப்போம். என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அந்த தகப்பனும் அந்த வேலைக்காரரும் எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இன்றைக்கும் பாவத்தின் கட்டுகளில் அகப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அடிக்ட் ஆகி இருக்கிறீங்களா? இன்னைக்கு லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், எத்தனையோ விதமான பாவங்கள் இருக்கிறது. சோதோம் கொமோரோ பாவங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அகப்பட்டு இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலையை தர ஆயத்தமாயிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம் கிருபையை வீணாக்குகிறவர்களாய் அல்ல, அவன் நமக்கு தந்த கிருபையினால் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நற்சாட்சியாய் ஆண்டவருக்கு நறுமணமாய் வாழ்வோம். ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்களும் தூரம் போயிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் அழைக்கின்றார். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே நாம் சுமக்க வேண்டிய நிந்தனையை, நாம் சுமக்க வேண்டிய தண்டனையை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் அதை விசுவாசித்து அவருக்கு நம்முடைய இதயத்தில் இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்புகிறது. நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள் பேலன் வருகிறது. தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் நம்மை ஆட்கொள்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்மை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் கெடுக்கப்படும். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை சம்பவிக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் தருகிறார். உங்கள் நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. உங்கள் நிமித்தமாய் தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இயேசுப்பாவிடத்தில் முழுமையாய் உங்களை ஒப்புக் கொடுங்க. இயேசுப்பா தம்முடைய பிள்ளையாய் உங்களை மாற்றி இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் அதில் அந்த விடுதலை தர என்னை இயேசு வல்லவர். வியாதியா, கடன் பிரச்சனையா, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் கர்த்தர் நன்மையை செய்கிற தேவனாக இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பாவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye.